ஓநாய் குலச்சின்னம். ஜியாங் ரோங். தமிழில் சி. மோகன். குரல் ஒலி யவி மயிலா. அத்தியாயம் 6. சூரிய ஒளி மெல்லிய கருமேகங்களின் ஊடாக லேசாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பரந்த ஓலான் புலாக் முழுவதும் காற்றின் போக்கில் பனித்தூள் பெய்து கொண்டிருந்தது. வெண் முடிகொண்ட பனிப்புயலின் 2 நாள் பேயாட்டத்துக்குப் பின் மேற்கொண்டு பனிக்கட்டிகளையோ சீவல்களையோ அனுப்பும் சக்தி வானத்துக்கு இல்லாமல் போய்விட்டது. மேகங்களுக்கு கீழாக ஒரு ஜோடி பருந்துகள் வெகு நிதானமாக பறந்து சென்றன. முன்னதாகவே வந்துவிட்ட இளவேநீர் பருவத்தின் இதமான காற்று நிலவெளியில் வீசிக்கொண்டிருந்தது. சிகப்பு மற்றும் பழுப்பு நிற பறவை கூட்டம் ஒன்று வெண் பவளம் போல் தோற்றமளித்த புதற்காட்டில் இருந்து பறந்து சென்ற பொழுது கிளைகள் சலசலத்தன. பஞ்சு போன்ற பனியை உதிர்த்து விட்டதில் மேய்ச்சல் நில வில்லோக்களின் அடர்த்தியான செவ்வண்ணம் வெளிப்பட்டது. அது ஒரு பார்வையாளனுக்கு வண்ணமயமாகவும் கண்ணை கவர்வதாகவும் இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை தெளிந்த வானத்தை ஊடுருவி இருந்தது. அங்கு ஊதா மேகங்கள் மேலெழுந்து உச்சியை மூடியிருந்த பனிமூட்டத்தின் மீது மேவியிருந்தன. தொன்மையான ஓலான் புலாக்கில் அமைதி திரும்பியிருந்தது. லாசுரோங்கும் ஜென்சென்னும் பட்டுவிற்கு சிகிச்சை அளித்தபடி நாள் முழுவதும் அவனோடு இருந்தனர். தெளிந்த அழகிய வானத்துக்கு கீழ் அவர்கள் இருந்தபொழுது பட்டு சொன்ன பயங்கரமான கதையை நம்புவது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த அனைவருமே 2 நாட்கள் பனி புயலினால் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானார்கள் என்பது என்னவோ உண்மைதான். என்றாலும் பட்டு அவர்களிடம் சொன்னதை ஜென்னால் நம்ப முடியவில்லை. சூறாவளியை தொடர்ந்து உருகிய பனியானது ஆறுகளுக்கும் ஏரிகளுக்கும் தெளிந்த நீரை கொண்டு வந்தது. சமவெளிகள் பசும் புல்லாலும் அழகிய மலர்களாலும் நிரம்பின. இளவேநீர் பருவத்தில் வீட்டு விலங்குகள் நன்றாக கொழுத்து வளரும் என்பதற்கான அறிகுறி தென்பட்டது. வீட்டு விலங்குகள் கொழுப்பை சேகரித்துக் கொள்வதற்கு 3 பருவங்களில் இளவேநீர் காலமே சிறந்தது என்று முதியவர் பில்ஜி மகிழ்ச்சியோடு கூறுவார். இளவேநீர் காலத்தில் அவை கொழுக்கவில்லை என்றால் கோடை காலத்தை அவற்றால் சமாளிக்க முடியாது. புல் மஞ்சளாவதற்குள் 3 விரல்கடை அளவு கொழுப்பை அவை சேகரித்து வைத்து கொள்ளவில்லை என்றால் 7 மாத நீண்ட பனிக்காலத்தை தாக்குப்பிடிக்க அவற்றால் முடியாது. அப்படியான செம்மறி ஆடுகளை பனிக்காலம் வருவதற்கு முன்பாக சீனாவில் மலிவாக விற்றுவிடுவார்கள். மோசமான வருடங்களில் பாதி மந்தையை சமயங்களில் அதைவிடவும் கூடுதலாக பனிக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக விற்றுவிட வேண்டியது அவசியமாகிவிடும். மேய்ச்சல் நிலத்தை பொறுத்தவரை இளவேநீர் பருவம்தான் மிக முக்கியமானது. முன்னர் ஏற்பட்டிருந்த இழப்புகளை இளவேநீர் பனி ஈடுகட்டும் என்ற நம்பிக்கையோடுதான் எல்லோரும் இருப்பார்கள். உற்பத்தி படைப்பிரிவு மற்றும் தலைமையிடத்தால் படுகொலை நிகழ்த்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பப்பட்ட பேரழிவு ஆய்வுக்குழுவினரோடு சேர்ந்து ஜென்சனும் பிற மாணவர்களும் அவனுடைய மற்றும் இதர பிரிவைச் சேர்ந்தவர்களும் சென்றனர். அங்கு செல்லும் பொழுது புரட்சிகர குழுவின் தலைவர்கள், மேய்ப்பாளர்களான பட்டு மற்றும் லாசுரூங், பொதுமக்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரின் முகங்களில் கவலையும் துயரமும் கவிந்திருந்தன. மேலும் அந்த இடத்தை சுத்தப்படுத்துவதற்காக உடன் அழைத்துச் செல்லப்பட்ட வலிமை மிக்க இளம் மேய்ப்பர்களும் அதே உணர்வோடு இருந்தனர். இராணுவ பணியில் ஈடுபடுத்துவதற்கு முன்பாக எல்லா குதிரைகளையும் இழந்துவிட்டது குறித்து இராணுவ மற்றும் அப்பகுதி தலைவர்கள் கோபம் கொண்டிருந்தனர். பட்டு ஒரு புதிய குதிரையில் இருந்தான். அவனுடைய பெரிய கருப்பு குதிரை காயங்களுக்கான சிகிச்சையில் இருந்தது. அவனுடைய முகத்தில் பூசப்பட்டிருந்த களிம்பினால் கூட அவனுடைய முகத்தின் கோரத்தை மறைக்க முடியவில்லை. பார்ப்பதற்கு படு பயங்கரமாக இருந்தது. உறைபனி கடியால் அவனுடைய மூக்கு மற்றும் கன்னங்களில் தோல் கருப்பாகி இருந்ததோடு வடுக்களின் சுருக்கங்களில் இருந்து சீல் வடிந்து கொண்டிருந்தது. புதிதாக வளர்ந்திருந்த இளஞ்சிவப்பு வண்ண தோல் அவனுடைய பழுப்பு நிற முகத்தோடு முரண்பட்டு விகாரமாய் தெரிந்தது. ஒரு இரவு முழுவதும் அன்றி மறுநாள் பாதி பகல் வரை அடித்த பனி புயலுக்கு பின் பெரிய ஏரியின் தென்முனையில் கைவிடப்பட்ட ஒரு விலங்குப்பட்டியின் பின்னால் லாசுரூங் பட்டுவை கண்டான். மிக கடுமையாக காயப்பட்டிருந்த அவனுடைய குதிரை நகர முடியாதபடி இருந்தது. பட்டு அரை உயிரோடு உறைந்து கிடந்தான். லாசுரூங் எப்படியோ சிரமப்பட்டு குதிரையையும் பட்டுவையும் வீட்டுக்கு கொண்டு வந்தான். என்ன நடந்தது என்பதை விசாரணை குழுவினருக்கு துல்லியமாக விளக்குவதற்காக பட்டு குதிரையில் அமர்ந்து அதனால் ஏற்படும் வலியை பொறுத்து கொண்டு அந்த இடத்துக்கு வழிநடத்தி சென்றான். மிக மோசமான உறைபடிக்கடியால்
பாதிக்கப்பட்ட மற்ற 2 மேய்ப்பர்களிடமும் தனியாக விசாரணை முன்னரே மேற்கொள்ளப்பட்டு விட்டது. பிரதான குழுவினருக்கு பின்னால் பில்ஜிக்கு பக்கமாக ஜென்சன் சவாரி செய்தான். பில்ஜி அப்பாவை பட்டுவை அவர்கள் எவ்விதம் தண்டிப்பார்கள் என்று மெதுவாக கேட்டான் ஜென். முதியவர் அவருடைய குறுந்தாடியில் இருந்த பனித்துகளை மேலாடையால் துடைத்து கொண்டார். அவருடைய கண்களில் ஆழ்ந்த பரிவு வெளிப்பட்டது. அவர் தன் தலையை திருப்பாமலே தூரத்தில் இருந்த மலைகளை வெறித்தபடி, அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மாணவர்களாகிய நீங்கள் நினைக்கிறீர்களா என்று நிதானமாக கேட்டார். பின்னர் அவன் பக்கம் திரும்பி, தலைமையிடமும் இராணுவ பிரதிநிதியும் உங்களுடைய அபிப்பிராயங்களை அறிய ஆர்வமாக இருக்கிறார்கள். அதனால்தான் உங்களையும் கூட அழைத்து வருகிறார்கள் என்றார் முதியவர். பட்டு நல்ல மனிதன். அந்த போர் குதிரைகளுக்காக அவன் கிட்டத்தட்ட தன் உயிரையே கொடுத்தான். ஆனால் அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இல்லாமல் போய்விட்டது. அவனால் அவற்றை காப்பாற்ற முடியாவிட்டாலும் என்னை பொறுத்தவரை அவன் ஒரு நாயகன். 1 வருடமாக நான் உங்கள் வீட்டில் வசிக்கிறேன். பட்டுவை நான் அண்ணனாகத்தான் நினைக்கிறேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் பாவோ கங்காயின் நிலைப்பாட்டை பாராட்டுகிறேன். ஆகவே என்னுடைய அபிப்பிராயம் அநேகமாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என்றே நினைக்கிறேன். தவிரவும் மாணவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு இடையே ஒத்துப்போவதில்லை. அதனால் ஏழை மேய்ப்பர்களின் பிரதிநிதி என்ற முறையிலும் புரட்சிகர குழுவின் பிரதிநிதி என்ற முறையிலும் நீங்கள் சொல்வதை எல்லாரும் கேட்பார்கள் என்ற முறையிலும் நீங்கள்தான் கடைசி முடிவு எடுத்தாக வேண்டும். மற்ற மாணவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று முதியவர் கேட்டபொழுது இவ்விஷயத்தில் அவர் கவனமாக இருக்கிறார் என்பது தெரிந்தது. எங்கள் பிரிவைச் சேர்ந்த பலருக்கு பட்டுவை பற்றி சொல்ல நல்ல விஷயங்களே இருக்கின்றன. இம்முறை கொலைகார பனி, கொலைகார காற்று மற்றும் கொலைகார ஓநாய் தாக்குதல் என்றான நிலையில் இதை யாராலும் தடுத்திருக்க முடியாது. இதற்காக பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அதே சமயம் இயற்கையின் பேரழிவை தங்களுடைய கெட்ட நோக்கங்களுக்காக, இராணுவத்துக்கு எதிராக, எதிர்ப்புரட்சிகர செயல்பாட்டுக்காக மேய்ப்பர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் என்று சொல்லும் சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். 4 மேய்ப்பர்களுடைய பின்புலத்தையும் மிக தீவிரமாக பரிசோதிக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். பில்ஜி இறுக்கமாக காணப்பட்டார். அவர் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. ஏரியின் கிழக்கு விளிம்பின் ஓரமாகச் சென்று பட்டு தன் துப்பாக்கியால் சுட்ட இடத்தை அவர்கள் அடைந்தனர். ஜென்சன் ஒரு கணம் தன் மூச்சை இழுத்து பிடித்து தான் பார்க்க விரும்பாததை எதிர்கொள்ள உணர்வுபூர்வமாக தயாரானான். அங்கு எந்த ஒரு இடத்திலும் ஒரு துளி ரத்தம் கூட இல்லை. அந்த இரவு கொலை வெறியாட்டத்துக்கு பின் பொழிந்த புது பனி இரத்தக்களரியை மூடியிருந்தது. ஏரிக்கு மேலாக எந்த ஒரு குதிரையின் தலையும் நீட்டிக்கொண்டு இருக்கவில்லை. பனிக்கரைகளின் அலைகள் மோதிக்கொண்டிருந்ததைத் தவிர வேறெதுவும் இல்லை. அங்கு பனி மிக ஆழமாக இருந்தது. பனியோட்டம் விரிந்து பரவியிருந்தது. இரவு முழுவதும் அடித்த புயற்காற்றில் பெய்த பனியினால் குதிரையின் சடலங்கள் முழுவதும் மூடப்பட்டு இருந்தன. அவர்கள் குதிரைகளில் அமர்ந்திருந்தபடியே அமைதியாக பார்த்தார்கள். பனிவிரிப்பை நீக்க எவருக்கும் விருப்பமில்லாமல் இருந்தது. பில்ஜி அமைதியை கலைத்தார். வெட்கக்கேடு. ஏரியின் கிழக்கு விளிம்பை தன் மேய்ச்சல் தடியால் சுட்டி காட்டியபடி அவர் சொன்னார். அங்கே பாருங்கள், எவ்வளவு நெருக்கமாக அவை வந்திருக்கின்றன என்பதை. பயங்கரமான புயல் காற்று மற்றும் ஓநாய் கூட்டத்துக்கு இடையிலும் மேய்ச்சல் நிலத்திலிருந்து கிழக்கு நோக்கி இந்த இடம் வரை குதிரைகளை பட்டு ஓட்டி வந்திருக்கிறான் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. அவன் பயப்பட்டிருக்கவில்லை என்றாலும் அவன் ஓட்டி வந்த குதிரை பயப்பட்டிருக்கும். வழிநெடுகிலும் ஓநாய்களோடு சண்டையிட்டபடி முதலில் இருந்து இறுதி வரை அவன் தன் மந்தையை விட்டு நீங்காதிருந்திருக்கிறான். அவன் என்ன செய்திருக்க வேண்டுமோ அதைத்தான் செய்திருக்கிறான். தன் மகனுடைய வழக்கில் சுலபமாக வாதிட முடியும் என்பதை முதியவர் அறிந்தார். ஜென் பாவோ சுங்காய்க்கு ஓரமாக இருந்தான். பட்டு இரவு முழுவதும் சமூக சொத்தை காப்பாற்றுவதற்காக ஓநாய்களோடு சண்டையிட்டிருக்கிறான் என்றான் அவன். அதன் போது அவன் கிட்டத்தட்ட செத்து போய்விட்டான். ஒரு நாயகன் என பாராட்டும்படியாகத்தான் அவன். பாவோ சென்னை முறைத்து பார்த்தார். நாயகன் என்றா சொன்னாய் என உருமினார். ஒரு நாயகன் மந்தையை காப்பாற்றியிருப்பான். அவர் பட்டுவை நோக்கி திரும்பினார். ஏரியின் கிழக்கு பக்கமாக மந்தையை ஓட்டிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? குதிரைகளை பராமரிக்கவும் மேற்பார்வையிடவும் உனக்கு உள்ள இவ்வளவு கால அனுபவங்களில் இருந்து புயற்காற்று அவற்றை ஏரிக்குள் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை நீ எப்படி அறியாது இருந்தாய்? இங்கு நடந்திருப்பதற்கு அதுதானே காரணமாக இருந்திருக்கிறது.
பட்டுவால் பாவோவின் முகத்தை நேராக பார்க்க முடியவில்லை. அது என்னுடைய தவறுதான் என்றான் அவன். எல்லாமே என்னால்தான். இரவு கவிழ்வதற்கு முன்பாக கிழக்கில் உள்ள பசும் புல்வெளிக்கு மந்தையை நான் ஓட்டிச் சென்றிருந்தால் இது எதுவுமே நடந்திருக்காது. லாசரும் தன் காலணியின் குதி முள்ளால் குதிரையின் மீது குத்தி முன்னகர்ந்து தான் மாறுபட்ட அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தினான். தலைமையகம்தான் அந்த இடத்தில் மேய்க்கும்படி எங்களிடம் கூறியது. அது மட்டும்தான் இலையுதிர்கால புல் நிறைந்திருப்பதாகவும் அங்குதான் இளவேநீர் காலத்தின் புதிய புல்முனை முளைவிட்டிருப்பதாகவும் கூறியது. இராணுவத்தினர் வந்து குதிரைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவை வளப்புடன் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கூறப்பட்டது. புரட்சியை புரிந்து கொள், உற்பத்தியை பெருக்கு. கூட்டத்தின் போது பட்டு எழுந்து நின்று ஏரியின் மேற்கு முனை பக்கமாக குதிரைகள் மேய்வது பாதுகாப்பானது அல்ல என்று கூறியதை நினைவுபடுத்துகிறேன். இப்போது அவனுடைய கணிப்பு உண்மையாகி இருக்கிறது. அப்படியிருக்க நீங்கள் எப்படி அவன் மீது குற்றம் சுமத்த முடியும்? தலைமையக தலைவர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். உல்ஜி சொண்டையை சரி செய்து கொண்டு பேசத் தொடங்கினார். லாசுரும் சொன்னது சரிதான். அது அப்படித்தான் நடந்தது. எல்லோருமே குதிரைகள் வளப்பமும் வலிமையும் பெற வேண்டும் என்றே விரும்பினார்கள். அப்போதுதான் அவற்றால் வெகு தொலைவு பயணம் செய்ய முடியும் என்பதோடு யுத்த தந்திர திட்டங்களுக்கும் ஒத்துழைக்க முடியும். வெண்முடி பனிப்புயலை யாரால் கணிக்க முடிந்தது? அதுவும் மேற்கிலிருந்து அடித்த ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ஓநாய் கூட்டம் வேறு சேர்ந்து கொண்டது. அவை மட்டும் இல்லாது இருந்தால் பட்டு நிச்சயமாக குதிரைகளை பத்திரமாக ஓட்டி வந்திருப்பான். கொலைகார புயற்காற்று, கொலைக்கார பனி, கொலைகார ஓநாய் தாக்குதல், 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இப்படி எல்லாம் சேர்ந்த நிகழ்வு ஏற்படும். ஆக யார் மீதாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்றால் உற்பத்தி பொறுப்பு என்னுடையது என்பதால் அது நானாகத்தான் இருக்க முடியும். பாவோ சுங்காய் தன்னுடைய சவுக்கை லாசுருங்கின் மூக்கின் மீது நீட்டினார். இதில் உன்மீது குற்றமில்லையா என்றார். குதிரைகள் கிட்டத்தட்ட பத்திரமான இடத்துக்கு நெருக்கமாக வந்திருக்கின்றன என்று பில்ஜி சொன்னது சரிதான். யுத்த களத்தில் இருந்து நீங்கள் மூவரும் ஓடிப்போயிருக்காமல் பட்டுவோடு சேர்ந்திருந்து மந்தையை தொடர்ந்து ஓட்டிக்கொண்டு போயிருந்தால் இது எதுவுமே நடந்திருக்காது. விசாரணைக்கு உன்னை நான் அனுப்பாமல் இருந்ததற்கு ஒரே காரணம் நீயாக முன்வந்து பட்டுவை காப்பாற்றியதுதான். பில்ஜி சற்று நகர்ந்து வந்து தன்னுடைய மேய்ச்சல் தடியால் பாவோவின் சவுக்கை கீழிறக்கினார். அவர் தீர்க்கமாக பார்த்தபடி, பிரதிநிதி பாவோ விளைநிலம் சார்ந்த ஒரு மங்கோலியன் என்ற முறையில் இங்குள்ள பழக்க வழக்கங்களையாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் மக்களோடு பேசும் பொழுது அவர்களுடைய மூக்கை நோக்கி சவுக்கை காட்டக்கூடாது. அது அரசர்களுக்கும் மேய்ச்சல் நில பிரபுகளுக்குமே உரிய சிறப்பு உரிமை என்றார் பில்ஜி. பாவோ சவுக்கை கீழிறக்கி தன்னுடைய இடது கைக்கு மாற்றிக்கொண்டார். தன் வலது சுட்டு விரலால் முதலில் லாசுருங்கையும் பிறகு பட்டுவையும் காட்டி நீயும்தான் என்று கத்தினார். நீங்கள் இருவரும் இறங்கி ஏன் அங்குள்ள பனியை மணல் வாரி கொண்டு அகற்றக்கூடாது? நான் அங்கு கிடக்கும் மிச்சங்களை பார்க்க விரும்புகிறேன். நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஓநாய் கூட்டம் பற்றியும் அவை எவ்வளவு பெரியது என்றும் நான் அறிய விரும்புகிறேன். ஓநாய்களுக்கு எதிராக நடந்தது பற்றி குற்றம் சுமத்த முயற்சிக்க வேண்டாம். மனிதனே முதன்மையானவன் என தலைவர் மாவோ நமக்கு சொல்லியிருக்கிறார். இருவரும் தங்கள் குதிரைகளில் இருந்து குதித்து இறங்கினார்கள். மண்வெட்டிகள், மணல் வாரிகள், துடைப்பங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதைக்குழி அவர்கள் சுத்தப்படுத்த தொடங்கினார்கள். பாவோ சுங்காய் குதிரையில் அந்த இடத்தை சுற்றி வந்து தன் கேமரா மூலம் புகைப்படங்கள் எடுத்தார். மேலும் சுத்தமாக நீக்குங்கள், படு சுத்தமாக நீக்குங்கள் என்று ஆணையிட்டார். உல்ஜி, பில்ஜி, பட்டு மற்றும் லாசுரும் ஆகியோரோடு ஜென்சென்னும் ஏரியின் நடுவாக நடந்து சென்றார்கள். பனிக்கட்டி திடமாக இருந்ததோடு அவர்கள் கால்பட்டு நொறுங்கவும் செய்தது. புதைந்துள்ள குதிரைகள் ஓநாய்களால் கொல்லப்பட்டுள்ளனவா என்பதை நாம் அறிந்தால்தான் ஓநாய் கூட்டம் எவ்வளவு மூர்க்கமானது என்பதை தீர்மானிக்க முடியும் என்றார் பில்ஜி. முதியவர் பட்டுவின் பக்கமாக திரும்பினார். துப்பாக்கியால் சுட்டது உனக்கு உதவியாக இல்லையா? இல்லை என்று பட்டு சோகமான முகத்துடன் கூறினான். என்னிடம் 10 குண்டுகள் தான் இருந்தன. அவையும் கன நேரத்தில் தீர்ந்து போய்விட்டன. அந்த சத்தத்தை புயற்காற்று விழுங்கிவிட்டது. ஒருவேளை அவற்றை பயமுறுத்தி நான் விரட்டியிருந்தாலும் கூட என்னிடம் வெடிமருந்து தீர்ந்ததும் அவை திரும்ப வந்திருக்கும். அப்போதுக்கும் இருட்டாக இருந்தது. என்னுடைய ஃப்ளாஷ் லைட் மிகவும் மங்கிவிட்டது.
என்னால் எந்த ஒன்றையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவனுடைய முகத்தில் இருந்த உறைபனிக் கடியை பட்டு தொட்டு பார்த்தான். பனி தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. நான் குதிரைகளை சுட்டு விடுவேனோ என்று பயப்பட்டேன். புயற்காற்று நின்றுவிடக்கூடும் என நம்பினேன். அப்படியானால் கொஞ்சம் குதிரைகள் பிழைக்கக்கூடும் என்று நினைத்தேன். என்னுடைய துப்பாக்கியை கிட்டத்தட்ட ஓரடி அளவுக்கு நிமிர்த்தியது நினைவிருக்கிறது. பில்ஜியும் உல்ஜியும் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார்கள். ஏரியின் மத்தியில் அவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது குதிரைகளின் தலைகள் பக்கமாக இருந்த பனியை நீக்குவதற்கு முன்பாக பட்டு தயங்கினான். எல்லோரும் மூச்சை இழுத்து கொண்டார்கள். மகத்தான வெண்குதிரையின் கழுத்து வெளிப்பட்ட பொழுது அதன் பாதி பற்களால் மெல்லப்பட்டிருந்தது. அதன் தலையை பிடித்து அது குப்புறக் கிடக்கும் வரை இழுத்தார்கள். அவற்றின் வீங்கிய கண்கள் கரும்பனி முட்டைகளைப் போல உறைந்து காணப்பட்டன. குதிரையின் கடைசி தருணங்களில் அடையாளமாக அவற்றின் நம்பிக்கையின்மையும் பயமும் காணப்பட்டதான பயங்கரகரமான காட்சியாக இருந்தது. தலையின் அடிப்புறத்தில் இருந்த பனி உறைந்த இரத்தத்தால் சிவப்பாக காணப்பட்டது. அவர்களின் கருவிகளால் அதை உடைப்பது மிக கடினமாக இருந்தது. அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் பனியை வெட்டி ஒதுக்கி தள்ளினார்கள். சடலத்தின் பாதி உடல் வெளிப்பட்டது. ஜென்னை பொறுத்தவரை குதிரையின் அடிவயிறானது ஏதோ வெடிவைத்து தகர்க்கப்பட்டது போல் தோன்றியதே அன்றி ஓநாய்களின் கோரை பற்களால் கிழிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அவர்கள் அதை சுற்றி நின்றபடி வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜென்னின் கைகளும் பாதமும் பனிக்கட்டியைப் போல் குளிர்ந்து அவனுடைய எலும்புகளில் குளிர் ஆழமாக ஊடுருவியது. தன்னுடைய கைகளில் மண்வெட்டியை பிடித்தபடி பில்ஜி ஏதோ யோசனையுடன் பார்த்தார். நான் இதுவரை எதிர்கொண்ட ஓநாய் கூட்டத்தில் இது இரண்டாவது பெரியதாக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். மேற்கொண்டு நான் எதையும் பார்க்க வேண்டியதில்லை. குதிரையின் அடிப்பகுதி இந்த மாதிரி கிழிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த படுகொலையில் இருந்து எந்த ஒரு குதிரையும் தப்பியிருக்க முடியாது. உல்ஜி பெருமூச்சு விட்டார். அவருடைய முகம் மிகுந்த மனச்சோர்வை வெளிப்படுத்தியது. 2 வருடங்கள் இந்த குதிரையில் நான் சவாரி செய்திருக்கிறேன் என்றார் அவர். இருவருமாக சேர்ந்து 3 ஓநாய்களை பிடித்திருக்கிறோம். நம்முடைய அதிவேக குதிரைகளில் ஒன்று இது. இதைவிட சிறந்த குதிரை மீது நான் சவாரி செய்ததே கிடையாது. குதிரைப்படைப்பிரிவின் தலைவராக இருந்து கொள்ளைக்காரர்களை அடக்கிய சமயத்தில் கூட இப்படியான ஒன்று அமைந்ததில்லை. இந்த ஓநாய் கூட்டம் செயல்படுத்தியதை போன்ற திட்டத்தையோ தந்திரங்களையோ எந்த ஒரு குதிரை திருடனும் வகுக்க முடியாது. புயற்காற்று மற்றும் ஏரியை அவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டன. நாம் அப்படியொன்றும் சாமர்த்தியசாலிகள் இல்லை என்பதையே இது உணர்த்துகிறது. நான் கொஞ்சம் சாமர்த்தியசாலியாக இருந்திருந்தால் இந்த குதிரை இன்னமும் உயிரோடு இருந்திருக்கும். இங்கு நடத்திருப்பதற்கான குற்றத்தில் எனக்கும் பங்கு இருப்பதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அன்று பாவோவிடம் என் கருத்துக்களை இன்னும் அழுத்தமாக கூறியிருந்திருக்க வேண்டும். படுகொலைகள் நிகழ்ந்த இடத்தில் பெருமளவு பனி அகற்றப்பட்டு விட்டது. உறைபனி ஏரியின் எல்லா பகுதிகளிலும் உடல்கள் இரத்த சிவப்பு பனிக்கட்டியுடன் காணப்பட்டன. பெருமளவில் எரிகுண்டுகள் வீசி தாக்கப்பட்டதற்கு பின்னான யுத்தகளம் போல் எங்கும் உடைந்த கால்கள் சிதறி கிடந்தன. 2 மேய்ப்பர்களும் பனிக்கட்டியின் மீது மண்டியிட்டு இருந்தபடி விடாமல் அழுது கொண்டே அவர்கள் நேசித்த குதிரைகளின் தலைகளை சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். குழுவில் இருந்த ஒவ்வொருவரும் இந்த பரிதாபமான காட்சியை பார்த்து உறைந்து போயிருந்தார்கள். ஜென்சனும் மற்ற மாணவர்களும் இதற்கு முன்னர் யுத்தத்தின் கோரத்தையோ ஓநாய் தாக்குதலுக்கு பின்னரான விளைவுகளையோ பார்த்து இராததால் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடைய முகங்கள் வெளிரி போயிருந்தன. முதியவரின் அதிருப்தி வெளிப்படையாக தெரிந்தது. சீனர்களாகிய நீங்கள் மிக மோசமான குதிரைக்காரர்கள். சவாரி செய்வது கடினமாகும் சூழ்நிலையில் சேணத்தின் மீது உங்களால் இருக்கக்கூட முடியாது. முதியவரின் அபிப்பிராயத்தில் உள்ளுரைந்திருக்கும் பொருளை ஜென் புரிந்து கொண்டான். மங்கோலிய குதிரையில் திறமையான சவாரி செய்பவனை விடவும் அவனுடைய ஆத்மாவில் ஓநாய்க்குளச் சின்னமே அசைக்க முடியாத இடம் பெற்றிருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகும் மேய்ச்சல் நிலக்காரர்கள் பிற விலங்குகளை கொன்று வாழ்கிற குலச்சின்னத்தை குறை சொல்வது இல்லை. 70 அல்லது 80 குதிரைகளை கொன்ற பிறகும் கூட அவர்களின் ஒரே புனித உருவாக அதுவே இருந்து கொண்டிருக்கிறது. ஜென்னுக்கு சில பழமொழிகள் நினைவுக்கு வந்தன. மஞ்சள் நதி 100 பேரழிவுகளை விளைவித்தாலும் அது தொட்டு செல்லும் எல்லாவற்றையும் வளப்படுத்துகிறது.
மஞ்சள் நதி தன் கரைகளை உடைத்து பாயும் பொழுது மக்கள் மீன்களாகவும் கடல் ஆமைகளாகவும் ஆகிவிடுகிறார்கள். மஞ்சள் நதி நம் அன்னை நதி. மஞ்சள் நதி சீன இனத்தின் தொட்டில். மஞ்சள் நதியானது சீன இனத்தின் தொட்டில் என்பதை சீனர் எவரும் மறுப்பது இல்லை. அவர்களுடைய இனத்தின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் அது முக்கிய பங்கு வகிக்கிறது. அது சமயங்களில் பொங்கி பிரவாகம் எடுத்து கரைகளை உடைத்து பல ஏக்கர் பயிர் நிலங்களை ஆயிரக்கணக்கான உயிர்களையும் விழுங்கிவிட்டாலும் அதன் பெருமதி குறைவதில்லை. மேய்ச்சல் நிலத்தவரின் ஓநாய்க்குல சின்னமானது அதுபோன்றே போற்றப்பட தகுதியானது போன்று தோன்றியது. பாவோ சுங்காய் கத்தி ஆணைகளிடுவதை நிறுத்திவிட்டு கொலைக்களத்தின் முழுமையான சித்திரத்தை அறிவதற்காக அதனை சுற்றி சவாரி செய்தார். அந்த காட்சியை பாவோ புகைப்படங்கள் எடுத்தார். ஆத்திரத்தில் அவர் கைகள் நடுங்குவதை ஜென்சன் கவனித்தான். அவர் புகைப்படக் கருவியை நிலையாக தாங்கி பிடித்திருக்க சிரமப்பட்டார். பில்ஜியும் உல்ஜியும் பல சடலங்கள் கிடந்த ஒரு பகுதியில் ஏதோ ஒரு சாட்சியத்தை தேடுவதைப் போல அங்கும் இங்குமாக தோண்டியும் கிளறியும் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஜென் அங்கு விரைந்து வந்தான். நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவன் கேட்டான். ஓநாய்கள் வந்த பாதையை என்றார் முதியவர். நாம் கவனமாக தொடர்வது அவசியம். ஜென் குனிந்து கவனமாக அடியெடுத்து வைத்தான். அதிக தூரம் செல்ல வேண்டி இருக்கவில்லை. அங்கிருந்த ஒரு தளத்தில் அவர்கள் ஒரு பாதையை கவனித்தார்கள். அதன் மீது பனி இறுகமாக கெட்டித்திருந்தது. அதன் மீது தங்கியிருந்த பனித்துகள்களை அகற்றிய பிறகு எருதின் குளம்பு அளவுக்கு பெரியதும் நாயின் பாதத்தடத்தின் அளவுக்கு சிறியதுமான ஓநாய் தடங்கள் தெரிந்தன. சில தடங்களில் இரத்தத்தின் தடயங்களும் இருந்தன. உல்ஜியும் பில்ஜியும் ஓநாய் பாதையில் இருந்து பனியை அகற்றுவதற்காக மற்றவர்களை அங்கு அழைத்தார்கள். அந்த பாதையில் இருந்து அறிய முடிவதில் இருந்துதான் ஓநாய் கூட்டத்தின் அளவை ஓரளவு சரியாக கணிக்க முடியும் என பில்ஜி கருதினார். பாதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படத் தொடங்கிய பொழுது அது நேராக இல்லாமல் வளைந்திருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். இன்னும் கொஞ்சம் சென்ற பிறகு அது ஒரு அரை வட்டமாக அமைந்திருந்ததை அவர்கள் கவனித்தார்கள். அந்த பாதையின் முழு நீளத்தையும் சுத்தப்படுத்த 1 மணி நேரத்திற்கும் மேலானது. அது ஒரு முழுமையான வட்டமாக அமைந்திருந்ததும் தெரிய வந்தது. பனிக்கட்டியும் இரத்தமுமான வட்டம். கை முஷ்டி அளவுக்கு கெட்டியாக இருந்த பனி இரத்தக்கரையோடு காணப்பட்டது. கருப்பும் சிவப்பும் கலந்த உரை சகுதியும் சிவப்பு பனிக்கட்டியும் பயங்கரமான காட்சியாக இருந்தது. அவர்கள் திகிலடைந்த போய் அவர்கள் அறிந்தது பற்றி பேசினார்கள். நாம் எவ்வளவோ காலம் வாழ்ந்துவிட்டேன். ஆனால் ஒரே இடத்தில் இவ்வளவு ஓநாய் தடங்களை இதுவரை நான் பார்த்தது இல்லை. இது ஓநாய் கூட்டமில்லை, சைத்தான்களின் கொள்ளை கூட்டம். இதன் எண்ணிக்கை அச்சமூட்டுகிறது. குறைந்தது 40 அல்லது 50 இருக்கும். பட்டு இத்தகைய ஓநாய் கூட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடியிருக்கிறாய். நீ பெரிய தைரியசாலிதான். நானெல்லாம் பயத்திலேயே குதிரையில் இருந்து கீழே விழுந்து நேரடியாக அந்த ஓநாய்களின் வயிற்றுக்குள்ளேயே சென்றிருப்பேன். அந்த இரவு கும்மிருட்டாக இருந்தது. பனிவேறு பெய்து கொண்டிருந்தது. எந்த ஒன்றையும் என்னால் பார்க்க முடியவில்லை. ஓநாய் கூட்டம் எவ்வளவு பெரியது என்று எனக்கு எப்படி தெரியும் என்றான் பட்டு. இப்போது இருந்து இனி நம் புல்வெளி பிராந்தியத்தில் நிலைமை கடுமையானதாக இருக்கும். இரவில் பெண்கள் வெளியில் செல்ல இனி பயப்படுவார்கள். இளவேனிற் காலத்தில் உணவு இன்றி வாட நேரிடுவதை தவிர்க்க ஓநாய்கள் சேமித்து வைத்திருந்த உணவை கொள்ளையடித்த தலைமையக முட்டாள்கள்தான் இதற்கு பெரிய காரணம். அதனால்தான் அவை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டன. நான் அவற்றின் ஆண் தலைமையாக இருந்திருந்தால் இதையேதான் நானும் செய்திருப்பேன். ஆனால் அவர்களின் பன்றிகள் மற்றும் கோழிகளை நான் குறிவைத்து தாக்கியிருப்பேன். தலைமையகம் சரியான ஏதாவது ஒன்றை செய்து ஓநாய் வேட்டையில் ஈடுபட வேண்டும். அவற்றை நாம் இப்போது கொல்லாவிட்டால் அவற்றின் அடுத்த இரை நாமாகத்தான் இருப்போம். கூட்டங்கள் நடத்துவதை குறைத்து கொண்டு ஓநாய் வேட்டைகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும். இம்முறை அவை தின்று தீர்த்திருக்கும் வெறியை பார்த்தால் அவற்றின் பசியை போக்க நம்மிடம் போதுமான விலங்குகள் இருப்பதாக தெரியவில்லை. நம்முடைய பசும்புல் நிலத்துக்கு தலைவர்களாக விளைநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். அவர்கள் செய்யும் எல்லாமே தவறாக இருக்கின்றன. நமக்கு ஒரு பாடமாக டெஞ்சர் ஓநாய்களை அனுப்பியிருக்கிறது. நீ என்ன பேசுகிறாய் என்பதை யோசித்து பேசு. இல்லாவிட்டால் அடுத்த விமர்சன கூட்டம் உனக்கானதாகத்தான் இருக்கும்.
பில்ஜி மற்றும் உல்ஜியோடு சேர்ந்து பாவா சுங்காய் அந்த பாதையை பரிசோதித்தார். புகைப்படங்கள் எடுக்கும் பொழுது இரு உள்ளூர் மனிதர்களிடமும் பேசுவதை நிறுத்தி கொண்டார். அவருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசுவாசமடைந்தது. மனிதனே பிரதானம் என்ற அவருடைய கருத்து ஆக்கத்தை வலுவிளக்கச் செய்யும் வகையில் பில்ஜி சில விஷயங்களை கூறியிருப்பார் என ஜென்சன் சந்தேகப்பட்டான். இயற்கையின் இந்த பேரழிவை, ஓநாய்களின் இந்த கொலை தாக்குதலை மனிதனால் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்த முடியுமா? நீங்கள் எந்த விசாரணை குழுக்களை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அனுப்பினாலும் இந்த கொலைக்களத்தை பார்க்கும் எவரும் இப்படியான ஒன்றை நடக்காமல் தடுக்கும் சக்தி மனிதனுக்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக பனிப்புயலும் ஒரு காரணியாக இருக்கும் பொழுது உங்களால் எதுவும் செய்வதற்கு இல்லை. பட்டு மற்றும் உல்ஜி குறித்த அவனுடைய கவலை மெல்ல குறைந்தது. ஓநாய்ப்பாதையை நெருக்கமாக பரிசீலிப்பதில் அவனுடைய கவனம் திரும்பியது. அதன் வினோதமான வட்டப்பாதை அவனுக்கு மெய்சிலிர்க்கச் செய்தது. ஏன் இந்த வட்ட வடிவம்? அவை என்ன செய்ய முயற்சித்தன? அவற்றின் இலக்கு என்ன? மேய்ச்சல் நில ஓநாய்கள் பற்றி எதுவும் திட்டமாக சொல்வதற்கு இல்லை. அவற்றின் நடவடிக்கை குறித்த எந்த ஒரு துப்பும் புதிய புதிரையே உருவாக்குகிறது. கடும் குளிரிலிருந்து விடுபடுவதற்காகவா? தங்களை சூறுபடுத்திக் கொள்ள அவை அப்படி இப்படி ஓடினவா? அல்லது செரிமானத்துக்காக அப்படி முயற்சி செய்தனவா? அதிகப்படியான சக்தியை எரித்துக் கொள்வதன் மூலம் குதிரைக்கறிக்கான அவற்றின் தேவை அதிகரித்திருக்கலாம். அதுவும் கூட சாத்தியம்தான். மற்ற மேய்ச்சல் நில விலங்கினைப் போல் அன்றி ஓநாய்கள் கொன்றதில் இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டு விட்டு சென்றுவிடும். அதனால் அவை தாம் கொன்றவற்றில் இருந்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வயிறு முட்டச் சாப்பிடும். இனி சாப்பிட முடியாது என்ற அளவுக்கு வெளுத்து கட்டும். அதன் பின்னர் அவை செரிமானத்துக்கு உதவும் வகையில் ஓடத் தொடங்கும். வயிற்றை காலியாக்கிவிட்டு மறுபடியும் அங்கு சென்று மீண்டும் உண்ணத் தொடங்கும். அல்லது அது எதிர்கால யுத்தத்துக்கான அணிவகுப்பாக இருந்திருக்கலாம். அதுவும் கூட சாத்தியம்தான். ஓநாய்கள் கட்டுக்கோப்பாகவும் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் இருந்திருப்பதை தடங்கள் தெளிவாக வெளிப்படுத்தின. அப்பாதையின் அகலம் அவ்வட்டம் முழுவதும் 1 அடிக்கும் சற்று கூடுதலாகத்தான் இருந்தது. அதற்கும் வெளியே ஒரு தடம் கூட இல்லை. எனில் அது படை அணிவகுப்பாக அன்றி வேறென்னவாக இருக்கும்? ஜென் யோசித்தான். ஓநாய்கள் பொதுவாக தனித்தே சண்டையிடும். சமயங்களில் 3 அல்லது 5 வரை சேர்ந்து சிறு கூட்டமாக வேட்டையாடும். அல்லது 8 முதல் 10 வரை குடும்பங்களாக சேர்ந்து கொள்ளையடிக்கும். ஆனால் இங்கு நடந்திருப்பது போல ஒரு சிறு படையாக ஒன்று சேர்ந்திருப்பது வெகு அபூர்வம். ஒருவேளை இது வெற்றி கொண்டாட்டமாக இருக்குமோ? ஒரு மகத்தான விருந்துக்கு முன் வெளிப்பட்ட அதீத பரவசத்தின் அடையாளமாக இருக்குமோ? அப்படியாக இருப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. இந்த கொலைவெறி தாக்குதலில் அவை எல்லா குதிரைகளையும் ஒன்று விடாமல் கொன்று தீர்த்திருக்கின்றன. பழிவாங்கல், பகைமையின் தாகம் தணித்தல், முழுமையான வெற்றி, கவலை போக்கும் காரியம். இவ்வளவு குதிரைகளை கொன்று குவித்த பிறகு அவை கொண்டாடாமல் எப்படி இருக்கும்? சாவு நடன நிகழ்ச்சிதான் அவை நடத்தியிருக்கும். ஓநாய்களின் நடத்தையை மனித பார்வையின் மூலம் அணுகி ஜென் இதை கண்டடைந்தான். சில புதிரான நடத்தைகளுக்கு தர்க்க ரீதியான காரணங்களை இவ்வாறு அடையலாம். நாய்கள் மனித இயல்புகளை வெளிப்படுத்துகின்றன. மனிதன் ஓநாய் இயல்புகளை வெளிப்படுத்துகிறான். இதை மாற்றியும் சொல்லலாம். சொர்க்கமும் பூமியும் மனிதனும் ஒன்றுபட்டவை. மனிதர்கள் நாய்கள் ஓநாய்களை வகைமைப்படுத்தி பிரிப்பது சாத்தியமற்றது. இல்லையெனில் இந்த படு பயங்கரமான கொலைக்களத்தில் பலவாறாக மேவி கிடக்கிற மனித தடயங்களை எப்படி விளக்குவது? எல்லா மனிதர்களுமே அவர்களுக்குள் ஒருவரோடு ஒருவர் மோதும் பொழுது ஓநாய்களாகத்தானே மாறிவிடுகிறார்கள். மனிதர்களும் குதிரைகளும் வரிசையாக பட்டுவை பின்தொடர்ந்து சம்பவ இடத்தில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்த பொழுது பில்ஜிக்கு அருகில் ஜென் வந்தான். அப்பா, ஓநாய்கள் எதற்காக அந்த பாதையை அமைத்தன என்று கேட்டான். முதியவர் சுற்றிலும் பார்த்துவிட்டு கடிவாளத்தை இழுத்தார். அப்போதுதான் குழுவின் மற்ற உறுப்பினர்களிடம் இருந்து அவர்களால் பின்தங்க முடியும். நான் ஓலான் புலாக்கில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகிறேன் என்று மெதுவாகச் சொன்னார். நான் இதற்கு முன்னரும் இது போன்ற ஓநாய் வட்டை பாதைகளை சில முறை பார்த்திருக்கிறேன். இதே கேள்வியை என் அப்பாவிடம் ஒருமுறை நான் கேட்டேன். புனித மலையான பாயன் உள்ளையும்
ஊலான் புலாக்கையும் காக்கும் காவலர்களாக டெஞ்சரினால் ஓநாய்கள் மேய்ச்சல் நிலத்துக்கு அனுப்பப்பட்டன. மேய்ச்சல் நிலத்துக்கு அபாயம் ஏற்படும் போதெல்லாம் டெஞ்சரும் புனித மலையும் கோபம் கொண்டு தீங்கி இழைப்பவர்களை கொன்று தீர்ப்பதற்காக ஓநாய்களை அனுப்புகின்றன. அந்த வெகுமதியை பெறும் ஒவ்வொரு முறையும் அவை அதை சுற்றி மகிழ்ச்சியோடு ஓடி வட்டமிடுகின்றன. சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் வட்டம் அமையும் வரை அவை அதை செய்கின்றன. வட்ட பாதையானது டெஞ்சருக்கு அவை தெரிவிக்கும் நன்றி அறிவித்தல். நிலவை பார்த்து ஊளையிடுவதற்கு பெயர் பெற்றவை ஓநாய்கள். டெஞ்சருக்கான அவற்றின் அழைப்பு அதுதான். நிலவை சுற்றி ஒளிவட்டம் தோன்றினால் அந்த இரவில் புயற்காற்று அடிக்கத் தொடங்கும். ஓநாய்கள் புறப்பட்டுவிடும். நம்மை விடவும் தட்பவெப்பநிலை பற்றிய ஞானத்தில் அவை மேம்பட்டவை. வானில் இருப்பவற்றின் கண்ணாடியாக அவை வட்டங்களை உருவாக்கும். வேறு வார்த்தைகளில் சொல்வது என்றால் சொர்க்கங்களோடு அவை துல்லியமான இசைமை கொண்டவை. பிரசித்தி பெற்ற பழங்கதைகளின் ரசிகனான ஜென்சன் பரவசமடைந்தான். அற்புதம், வெகு அற்புதம் என்றான் அவன். சூரியனுக்கு ஒளிவட்டம் அமைவதைப் போன்றே நிலவுக்கும் ஒளிவட்டம் அமைகிறது. தொலைவில் இருக்கும் ஒருவருக்கு மேய்ப்பர்கள் சைகை செய்வதாக இருந்தால் கையால் வானில் ஒரு வட்டமிடுவார்கள். வட்டம் என்பது ஓர் ஆன்மீக குறியீடாகவே தோன்றுகிறது. நீங்கள் சொல்வது எனக்கு சிலிர்ப்பூட்டுகிறது. இங்குள்ள ஓநாய்கள் ஆன்ம பலம் மிக்கவை. டெஞ்சருக்கான சமிக்கைகளாக அவை வட்டங்களை உருவாக்குவது இப்போது எனக்கு புரிகிறது. அவை அதீதமானவை என்றார் முதியவர் பில்ஜி. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவற்றோடு பரிமாற்றம் கொண்டிருந்திருக்கிறேன். ஆனால் இப்படியான ஒன்றை நான் கூட ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. நாம் சற்றும் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத சமயத்தில் ஓநாய்கள் வெளிப்படும். டெஞ்சரின் துணையின்றி அவற்றால் எப்படி இவ்வளவு ஆற்றலுடன் வெளிப்பட முடியும்? முன்னால் சென்றவர்கள் நின்றுவிட்டார்கள். சிலர் கீழே இறங்கி பணியை தோண்ட ஆரம்பித்தார்கள். ஜென்னும் பில்ஜியும் குதிரைகளை தட்டி வேகமாக அங்கு சென்றார்கள். அங்கு மேலும் பல உடல்கள் தாறுமாறாக சிதறிக் கிடந்தன. திடீரென யாரோ, ஓநாய், செத்த ஓநாய் ஒன்று இங்கு கிடக்கிறது என்று கத்தினார். ஓநாய்கள் குதிரைகளின் அடிவயிற்றில் தற்கொலை தாக்குதல் நிகழ்த்தியதாக பட்டு சொன்ன இடம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என ஜென் ஊகித்து அறிந்தான். அதுவரை ஏற்ற இரக்கத்துடன் நடந்து கொண்டிருந்த யுத்தம் குதிரைகளின் முடிவாக தொடங்கியது இங்குதான் என ஜென் ஊகித்தான். அவனுடைய இதயம் வேக வேகமாக துடித்தது. பாவோ சுங்காய் அவருடைய சவுக்கை காற்றில் சுழற்றி குதிரையில் இருந்தபடியே, யாரும் ஓட வேண்டாம், எல்லோரும் இங்கே வாருங்கள், இந்த குதிரைகளில் சிலவற்றை தோண்டி எடுங்கள். முதலில் குதிரைகள், அடுத்தது ஓநாய்கள். எல்லோரும் அங்கு ஒன்றாக சேர்ந்து தோண்டத் தொடங்கினர். குதிரைகள் உடல் வெளிப்படத் தொடங்கின. மற்றவர்களோடு சேர்ந்து தோண்டிக் கொண்டிருந்த ஜென்சனுக்கு ஏரியில் இறந்து கிடந்த குதிரைகளை விடவும் இங்கிருக்கும் குதிரைகளின் மரணம் அதிக துயரமானதாக தோன்றியது. இறந்து போன கண்களின் உறைந்திருக்க வேண்டிய வேதனையும் பயமும் ஏரியில் கிடந்த குதிரைகளை காட்டிலும் மிக வெளிப்படையாக தெரிந்தன. ஜப்பானிய பிசாசுகளை விடவும் இந்த ஓநாய்கள் மிகவும் குரூரமானவை. எவ பாவோ கோபத்தில் கத்தினார். தாம் செய்ய வேண்டியது எல்லாம் வயிற்றை கிழித்து பிளந்துவிட்டால் போதும், பின் குதிரைகள் தங்கள் குளம்புகளாலேயே இறந்துவிடும் என்பது அவற்றுக்கு தெரிந்திருக்கிறது. இதைவிடவும் கொடூர குணம் கொண்ட தீய சக்தியை என் வாழ்வில் ஒருபோதும் பார்த்ததில்லை. இந்த ஓநாய்கள் ஜப்பானிய சாமுராயின் ஆன்மாவை உத்வேகமாக கொண்டிருக்கின்றன. தற்கொலை தாக்குதலுக்கு அவை கொஞ்சமும் அஞ்சுவது இல்லை. அதனால்தான் எவற்றை விடவும் மங்கோலிய ஓநாய்கள் அச்சமூட்டுபவையாக இருக்கின்றன. அவற்றின் கடைசி ஓநாயை கொல்லும் வரை நான் ஓயப்போவது இல்லை. ஒரு மனிதன் அல்லது இனம் சரணடைவதற்கு முன்பாக மரணத்தை தேர்வு செய்யும் ஆன்ம பலத்தை கொண்டிருக்காவிட்டால் அடிமையாவதுதான் தவிர்க்க முடியாத விளைவாக இருக்கும். ஓநாய்களின் தற்கொலை என்னும் ஆன்ம பலத்தை முன்மாதிரியாக மேற்கொள்ளும் எவரும் ஆளுமை மிக்க நாயகனாகலாம். பாடல்களாலும் கண்ணீராலும் அவன் புகழ் பாடப்படும். தவறான பாடத்தை கற்றுக்கொள்வது சாமுராய் அடைக்குமுறைக்கே வழிவகுக்கும். சரணடைவதற்கு முன்பாக மரணம் என்ற ஆன்ம பலத்தை இழந்துவிட்டிருக்கும் எவரும் சாமுராய் அடக்குமுறைக்கு பணியவே நேரிடும் என்றான் ஜென். பாபோ சுங்காய் ஒரு கணம் மூச்சை உள்ளிழித்து கொண்டார். நீ சொல்வது சரிதான் என்று கூறினார். உல்ஜி தீர்க்கமான பார்வையுடன் பாவோவை நோக்கி, இது போன்ற தற்கொலை தாக்குதலைத்தானே பட்டு மேற்கொண்டிருக்கிறான்.
பசும்புல் நிலத்தில் இருந்து இந்த இடம் வரை அவற்றை உயிரோடு போராடியபடி அவன் வந்திருக்கிறான். அவன் அதை எப்படி செய்தான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் உயிர் மீண்டு இருக்கிறது என்றால் அவனை பாதுகாக்க டெஞ்சருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். விசாரணை குழுவினர் இதை பார்த்தால் அவர்கள் சரியான முடிவுக்கு வருவார்கள் என்று நினைக்கிறேன். பாவோ சுங்காய் தலையாட்டி ஆமோதித்தார். அவர் பட்டுவை நோக்கி திரும்பினார். ஓநாய்கள் உன்னுடைய குதிரைக்கு இதே போன்று செய்யக்கூடும் என்று நீ பயப்படவில்லையா என்று இணக்கமாக தொனியில் கேட்டார். ஏரியை கடந்து மந்தையை ஓட்டிக்கொண்டு சென்றுவிட வேண்டும் என்பது மட்டுமே என் ஒரே தீர்மானமாக இருந்தது. மற்ற எதை பற்றியும் யோசிக்க எனக்கு அவகாசம் இருக்கவில்லை என்று பட்டு பதிலளித்தான். நாங்கள் மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டிருந்தோம். ஓநாய்கள் உன்னை ஒன்றும் செய்யவில்லையா? பாவோ கேட்டார். பட்டு இரும்பு வளையங்களுடன் கூடிய அவனுடைய மேய்ச்சல் தடியை பாவோவிடம் உயர்த்தி காட்டினான். நான் இதன் மூலம் ஒரு ஓநாயின் கோரை பற்களை உடைத்து இருந்தேன். இன்னொன்றின் மூக்கை உடைத்தேன். நான் அதை செய்திருக்காவிட்டால் அவை இரண்டுமே என்னை முடித்திருக்கும். லாசுருங்கிடமும் மற்ற இருவரிடமும் இது போன்ற ஒன்று இல்லை என்பதால் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்களுக்கு வேறு வழியில்லை. அவர்கள் என்னை கைவிட்டு விடவில்லை. பாவோ அவனிடமிருந்து மேய்ச்சல் தடியை வாங்கி அதன் திடத்தை உணர்ந்தார். அருமையான தடி என்று வியர்ந்தார். மிக அருமையான தடி. ஓநாயின் பற்களை அடித்து விழச் செய்யும் அளவுக்கு மூர்க்கமானதுதான். நல்லது. ஓநாய்களை பொறுத்தவரை மூர்க்கமே சிறந்த வழி. பட்டு, நீ மிகவும் தைரியசாலி. எப்படி சண்டையிட வேண்டும் என்பதும் உனக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் விசாரணை குழுவை அனுப்பி வைக்கும் பொழுது நீ ஓநாய்களோடு எப்படி தீரத்துடன் சண்டையிட்டாய் என்பதையும் முழு கதையையும் அவர்களிடம் சொல்வேன். பாவோ மேய்ச்சல் தடியை அவரிடம் திருப்பி கொடுத்துவிட்டு உல்ஜியை நோக்கி திருப்பினார். உங்களுடைய இந்த ஓநாய்கள் மனிதர்களை விடவும் சாமர்த்தியமானவை. அவை எப்படி இதை செய்து முடித்திருக்கின்றன என்பதை என்னால் காண முடிகிறது. எப்பாடு பட்டாவது குதிரைகளை ஏரிக்குள் தள்ளிவிட வேண்டும் என்பதை தெளிவான இலக்காக அவை தம் மனதில் கொண்டிருக்கின்றன. பாருங்கள், அவர் தன் விரல்களால் எண்ணத் தொடங்கினார். ஓநாய்கள் அறிந்திருப்பவற்றை பாருங்கள். வானிலை, நிலவியல், சந்தர்ப்பம், அவற்றினுடைய மற்றும் எதிரினுடைய பலங்கள், இராணுவ திட்டங்கள் மற்றும் தந்திரங்கள், நெருக்கமான தாக்குதல்கள், இரவு தாக்குதல்கள், கொரில்லா தாக்குதல்கள், நகரும் தாக்குதல், நீண்ட தூர தாக்குதல், பதுங்கியிருந்து தாக்குதல், மின்னல் தாக்குதல், மேலும் எதிரியை கொல்ல தம் பலத்தில் முழு கவனம் கொண்டிருத்தல். நடந்திருப்பது ஒரு பாடப்புத்தக யுத்த திட்டம். இங்கு பணியாற்றுவதற்காக நான் நியமிக்கப்பட்ட முதல் நாளில் இருந்தே யுத்த களத்தை விட்டு தொலைவில் இருப்பதாக நான் உணரவில்லை என்றார் உல்ஜி. வருடம் முழுவதும் நான் ஓநாய்களோடு சண்டையிட்டு கொண்டிருக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் என்னுடன் துப்பாக்கியை எடுத்துச் செல்கிறேன். நான் ஒரு சிப்பாயாக இருந்ததை விடவும் குறிபார்ப்பதில் இப்போது மிகவும் சிறந்து விளங்குகிறேன். நீங்கள் சொல்வது சரிதான். ஓநாய்கள் யுத்த தந்திரங்களும் திட்டங்களும் அறிந்தவை. ஒரு தலைமுறை காலத்துக்கும் மேலாக அவற்றோடு சண்டையிட்டிருப்பதில் நான் அதிகம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். கொள்ளையர்களை கொன்று தீர்க்கும் இன்னொரு நடவடிக்கைக்கு நான் தலைமை ஏற்க நேர்ந்தால் நான் தான் சிறப்பாக செயல்படுவேன். மனிதர்கள் யுத்தம் நடத்தும் முறையை ஓநாய்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்களா என்று ஜென் ஆர்வம் மேலிட கேட்டான். உல்ஜியின் கண்கள் பிரகாசித்தன. ஆமாம், யுத்தத்தை நடத்துவது பற்றி நாம் அறிந்திருக்கும் பலவும் ஓநாய்களிடம் இருந்து கற்றுக்கொண்டவைதான். பழங்காலத்தில் இங்கு மேய்ச்சல் நிலத்தின் தென்கோடியில் இருந்து வந்த விளைநில மக்களுக்கு எதிராக மேய்ப்பர்கள் சண்டையிட்ட பொழுது ஓநாய்களிடமிருந்து கற்ற யுக்திகளையே பயன்படுத்தினார்கள். வீட்டு விலங்குகள் வளர்ப்பு பண்ணை பற்றி நான் ஹோகாட்டில் படித்த பொழுது யுத்தகலம் பற்றிய பல புத்தகங்களை வாசித்தேன். சுன்சு விவரிக்கும் போர்க்கலைகளுக்கு ஓநாய்கள் மேற்கொள்ளும் முறைகளுக்கும் எவ்வித வேறுபாடும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. யுத்தம் பற்றிய சீனர்களின் புத்தகங்களில் மேய்ச்சல் நில மக்கள் பற்றியோ ஓநாய்கள் பற்றியோ எவ்வித குறிப்பும் இடம்பெற்றதே இல்லையே என்றான் ஜென்சன். இது கொஞ்சமும் நியாயமற்றது. மங்கோலியர்களாகிய நாங்கள் கலாச்சார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்று பதிலளித்தார் உல்ஜி. உலகுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய ஒரே புத்தகம் மங்கோலியர்களின் இரகசிய வரலாறு, த சீக்ரெட் ஹிஸ்டரி ஆஃப் மங்கோல்ஸ், அது மட்டும்தான். இங்குள்ள விலங்குகள் வளர்ப்பு பண்ணையில் பணியாற்ற நேரிடும் பொழுது ஓநாய்கள் பற்றியும்
யுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது பற்றியும் அவசியம் தெரிந்துதான் ஆக வேண்டும் என்பது தெளிவாக புரிகிறது என்று பாவோ உல்ஜியிடம் கூறினார். அப்படி செய்யாவிட்டால் கஷ்டப்பட வேண்டியதுதான். சரி, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இறந்து கிடக்கும் ஓநாயை போய் நான் பார்ப்போம். எனக்கு மேலும் சில புகைப்படங்கள் தேவை. 2 தலைவர்களும் சென்ற பிறகு ஜென்சன் தன்னுடைய மணல் வாரியில் சாய்ந்து கொண்டு வான்வழியை உற்று பார்த்தான். யுத்த களத்தில் நடந்த புலன் விசாரணை மேய்ச்சல் நில மக்கள் குறித்த ஆர்வத்தை அவனிடம் அதிகரித்தது. மேலும் செங்கிஸ்கானால் நிகழ்த்தப்பட்ட இராணுவ அதிசயங்கள் குறித்தும் அவனுக்கு ஆர்வம் மேலிட்டது. அவனும் அவனுடைய சந்ததியினரும் 1,00,000க்கும் குறைவான பட வீரர்களை கொண்டு ஆசியா மற்றும் ஐரோப்பா முழுவதையும் எப்படி வாகை சூடினார்கள்? அவர்கள் மேற்கத்திய ஷியாவின் ஆயுதம் தாங்கிய எண்ணற்ற குதிரை படையினரை, மகத்தான ஜின்னின் 10,00,000 படையினரை, தெற்கத்திய சாங்கின் 10,00,000 கப்பல் படை மற்றும் குதிரை படையினரை, ரஷ்ய கிப்சாக்குகளை, ரோமின் டியூட்டுகளின் சர்வநாசமாக்கினார்கள். மத்திய ஆசியா, ஹங்கேரி, போலந்து மற்றும் முழு ரஷ்யாவையும் அவர்கள் கைப்பற்றினார்கள். மேலும் மிகப்பெரிய நாகரிகம் மிக்க நாடுகளான பெர்ஷியா, ஈரான், சீனா மற்றும் இந்தியாவின் மீதும் தாக்குதல் நிகழ்த்தினார்கள். அதற்கும் அப்பால் கிழக்கு ரோமின் பேரரசை கட்டாயப்படுத்தி அவருடைய மகள் இளவரசி மரியாவை செங்கிஸ்கானின் கொள்ளுப்பேரன் கரம் பற்றினான். உலக வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசை மங்கோலியர்கள் நிர்மாணித்தார்கள். ஒரு நாடோடி கூட்டம், நாகரீகமற்றது, எழுத்து முறையற்ற பின்தங்கிய இனம், எலும்பு முனை கொண்ட அம்புகளை பயன்படுத்துபவர்கள் எப்படி இவ்வளவு மேலான இராணுவ உபயங்களையும் ஞானத்தையும் பெற்றிருந்தார்கள்? வரலாற்றில் பதிலளிக்கப்படாத மகத்தான கேள்விகளில் இதுவும் ஒன்று. கடந்த 2 ஆண்டு காலமாக ஜென்னுக்கு மேய்ச்சல் நிலத்தில் ஓநாய்களுடன் ஏற்பட்ட அனுபவங்களும் அவன் சேகரித்த எண்ணற்ற பழங்கதைகளும் மான் கூட்டத்தை அவை வெகு நேர்த்தியாக கொன்றதை அவன் நேரில் பார்த்ததும், குதிரை மந்தைக்கு எதிராக அவை நடத்திய யுத்த முறையின் சிறந்த உதாரணமும் செங்கிஸ்கானின் இராணுவ ஆற்றலுக்கு ஓநாய்களே காரணமாக இருந்திருக்கின்றன என்ற பதிலில் அவனுக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்படுத்தின. மேய்ச்சல் நிலத்தில் புலிகளோ, சிறுத்தைகளோ, கரடிகளோ, சிங்கங்களோ, யானைகளோ இல்லை என்பது குறித்து ஜென்சன் யோசித்தான். அவற்றால் இந்த கொடூரமான சீதோஷ்ண நிலையில் வாழவே முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் உயிர் தரித்திருப்பதற்கான குரூர யுத்தங்களுக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொள்ள இயலாது. மேலும் மேய்ச்சல் நில ஓநாய்கள் மற்றும் மனிதர்களின் தாக்குதல்களுக்கு அவற்றால் ஈடு கொடுக்க முடியாது. மேய்ச்சல் நிலத்தின் முதன்மை இடத்தை வகிப்பதற்கான அனல் பறக்கும் போட்டியில் ஓநாய்களும் மனிதர்களுமே இறுதிப் போட்டியாளர்கள் ஆனார்கள். உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தில் மனிதர்களுக்கு இணையாக ஈடு கொடுக்கக்கூடியவை ஓநாய்கள் மட்டுமே. 5000 ஆண்டுகால சீன வரலாற்றினுள் நுழைவதற்கான சுரங்கப்பாதையின் வாயிலின் முன் நின்று கொண்டிருப்பதாக ஜென்னுக்கு தோன்றியது. ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் மங்கோலிய பகுதியில் இங்கொரு சிறு சண்டை, அங்கொரு சிறு சண்டை, அங்கொரு கடும் யுத்தம் என்பதாக இருந்திருக்கும் என ஜென் நினைத்தான். இந்த சண்டைகள் அடிக்கடி தொடர்ந்து நடைபெற்று வந்ததால் சண்டையாளர்களுக்கு பலமும் வித்தகமும் கூடி வந்திருக்கிறது. மேய்ச்சல் நில மக்கள் பயிர் நில மக்கள் இனத்தை விடவும் அல்லது உலகின் எந்த ஒரு நாடோடி இனத்தை விடவும் சிறந்த மற்றும் சாமர்த்தியமான சண்டைக்காரர்கள். சீன வரலாற்றில் ஷூவு அரச பரம்பரையில் தொடங்கி கியூன், ஹான், டாங் மற்றும் சாங் பரம்பரைகள் வரை எல்லா மகத்தான விவசாய சமூகங்களும் மிகப்பெரிய மக்கள் தொகையோடும் அபாரமான பலத்தோடும் விளங்கிய போதும் சிறிய நாடோடி பழங்குடியினரான சண்டைகளில் மிக மோசமாக அடிக்கடி வீழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். சாங் அரச பரம்பரைக்கு பிறகு செங்கிஸ்கானின் மங்கோலிய நாடோடி கூட்டத்தார் மத்திய சமவெளியை தாக்கி கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலம் ஆட்சி புரிந்தனர். சீனாவின் கடைசி நிலப்பிரபுத்துவ அரசான கியூங் அரசவையே நாடோடிகளால் உருவாக்கப்பட்டதுதான். பழங்காலத்தில் சீனர்களின் கன்சூவும் அவருடைய இராணுவ யுத்த முறைகள் பற்றிய ஆய்வுகளும் இருந்திருப்பது உண்மைதான். ஆனால் அது வெறும் தாளில்தான் இருந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வடபகுதி மக்களின் தாக்குதலால் பல லட்சம் சீனர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த சோக வரலாற்றின் மூல ஆதாரத்தை கண்டுபிடித்து விட்டது போல் ஜென்சன் உணர்ந்தான். பூமியில் உயிரினங்களுக்கு இடையேயான உறவுகளானது வரலாற்று போக்கினாலும் விகிதத்தினாலுமே தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அவன் நினைத்தான். தங்களுடைய வீடுகளையும்
நாட்டையும் காப்பாற்ற மக்களின் இராணுவ திறன்கள் மிகவும் அத்தியாவசியமானவை. அவற்றின் மூலமே அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளவும் உயிர் தரித்திருக்கவும் முடியும். ஒருவேளை மங்கோலிய மேய்ச்சல் நிலத்தில் ஓநாய்கள் இருந்திருக்காவிட்டால் சீனாவும் உலகமும் இன்று இருப்பதைப் போல் அல்லாமல் வேறு மாதிரியாக இருந்திருக்குமோ? திடீரென எல்லோருமே கத்திக்கொண்டு ஓடிக்கொண்டும் இருந்தது ஜென்னின் சிந்தனையை கலைத்தது. அவன் குதிரையின் மீது தாவி ஏறி கூட்டத்தை பின்தொடர்ந்தான். 2 இறந்த ஓநாய்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இருந்தன. குதிரைகளை ஏரிக்குள் கொண்டு தள்ளும் முயற்சியின் பகுதியாக இறந்து போனவை அவை. பட்டுவும் லாசருங்கும் ஒன்றின் மீதிருந்த பனியை நீக்கிக் கொண்டிருந்த பொழுது ஜென் அதன் அருகில் சென்றான். அடிவயிற்றை கிழித்து பிளந்த தற்கொலை தாக்குதல் பற்றி அவர்கள் விளக்கினார்கள். பெரும்பாலானவற்றை விட ஒல்லியாக இருந்தது அது. அது ஒரு பெண் ஓநாய். அதன் உடலின் பின்பகுதி குதிரை குளம்புகளால் சிதைவுற்று இரத்தத்தால் உறைந்திருந்த போதிலும் அதன் முளைக்காம்புகள் பார்க்கக்கூடியதாக இருந்தன. கேவலம் என்றார் பில்ஜி. இதன் குட்டிகள் அவற்றின் குகையிலிருந்து நிச்சயம் திருடப்பட்டிருக்க வேண்டும். தங்கள் குட்டிகளை பறிகொடுத்த தாய்மார்கள் பழிவாங்குவதற்காக இந்த ஓநாய் கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்க வேண்டும். அவற்றுக்கு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு காரணமும் இல்லை. மேய்ச்சல் நிலத்தில் எந்த ஒன்றையும் அதிகப்படியாக செய்வது நல்ல விஷயம் இல்லை. இக்கட்டில் மாட்டிக்கொண்ட முயல் கூட ஓநாயை கடிக்க முயற்சி செய்யும். எனில் வெறி கொண்ட பெண் ஓநாய் சாகும் வரை போராடாமல் என்ன செய்யும்? ஜென் சக மாணவர்களை நோக்கி திரும்பினான். ஓநாய்கள் வலுவான தாய்மை உணர்வுகள் கொண்டவை என வரலாற்று புத்தகங்கள் நமக்கு சொல்கின்றன என்றான். மனித குழந்தைகளை ஓநாய்கள் வளர்த்திருக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஹன் இனத்தின் மூதாதையர்களான ஹாவோஜுவும் துருக்கியரும் ஓநாய் தாய்மார்களால் வளர்க்கப்பட்ட ஓநாய் குழந்தைகள். ஓநாய் குழந்தைகளா? என்ன உளறல் இது? பாபோ சுங்காய் இடைமறித்தார். ஓநாய்கள் மனிதர்களை கொன்று சாப்பிடும். அவை ஒருபோதும் மனிதர்களை வளர்க்காது. மனிதர்களையும் ஓநாய்களையும் பொறுத்தவரை அது வாழ்வா சாவா என்கிற உறவு. நீயா நானா என்பது போன்றது. ஓநாய் குட்டிகளை பிடிக்கும்படி மக்களுக்கு நான் தான் உத்தரவிட்டேன். இந்த பூமியில் அவற்றை இல்லாமல் நாம் அழித்தொழித்தாக வேண்டும். அப்போது அவை நம்மை பழிவாங்குமா? நான் எல்லாவற்றையும் கொன்று தீர்த்த பிறகு அவை அதை எப்படி செய்கின்றன என்று பார்க்கலாம். நான் என்னுடைய உத்தரவிலிருந்து பின்வாங்கப் போவது இல்லை. இந்த வேலை முடிந்ததும் நான் மீண்டும் மக்களை அந்த பணிக்கு அனுப்பப் போகிறேன். 2 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஓநாய்க்குட்டியின் தோலுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒருவேளை அவர்களால் அது முடியாவிட்டால் ஒரு பெரிய ஓநாயின் தோலை அவர்கள் தந்தாக வேண்டும். இல்லையெனில் நான் அவர்களுக்கான வேலை புள்ளிகளை குறைப்பேன். இறந்து கிடந்த ஓநாயை புகைப்படம் எடுத்தார் பாபு. பின்னர் அதன் உடல் வண்டியில் ஏற்றப்பட்டது. பிறகு அவர்கள் 2வது ஓநாயின் பக்கம் நகர்ந்தார்கள். கடந்த அவனுடைய 2 ஆண்டுகளில் மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஓநாய்களை உயிரோடும் சடலமாகவும் பார்த்திருக்கிறான். ஆனால் இப்போது அவனுடைய காலடியில் கிடந்த ஓநாயைப் போல் ஒன்றை அவன் இதுவரை பார்த்தது இல்லை. அதனுடைய தலை கிட்டத்தட்ட ஒரு சிறுத்தையினுடையதைப் போன்று மிக பெரியதாக இருந்தது. அதனுடைய மார்பு அதைவிடவும் அகன்றிருந்தது. அதன் மீது ஒட்டியிருந்த பனி அகற்றப்பட்டதும் அதனுடைய சாம்பல் மயிர் மஞ்சள் மயிர் முழுவதுமாக வெளிப்பட்டது. அதன் உடலின் பின்பாதி குதிரை குளம்புகளால் உதைப்பட்டு சின்னா பின்னமாக மாறியிருந்தது. அது கிடந்த இடத்தில் இரத்த பனிக்கட்டி ஒரு குட்டை போல் காணப்பட்டது. பட்டு உறைந்து கிடந்த அந்த ஓநாயை இழுத்தான். ஆனால் அவனால் அதை நகர்த்த முடியவில்லை. இது மற்றவற்றைப் போல் அவ்வளவு சாமர்த்தியமானது இல்லை என்று கூறியபடியே தன் நெற்றி உயர்வியை துரைத்து கொண்டான் பட்டு. இதனுடைய இலக்கை இதனால் சரியாக கடிக்க முடியவில்லை. அப்படி செய்திருந்தால் இவ்வளவு பெரிய தலையுடைய இது ஒரு குதிரையின் வயிற்றை கிழித்து எறிந்துவிட்டு சட்டென கீழே விழுந்து வெளியேறியிருக்க முடியும். பில்ஜி கீழே குந்தி அமர்ந்து ஓநாயை கவனமாக பரிசோதித்தார். அதன் கழுத்தின் மீதிருந்த முடியை அவர் பின்னுக்கு இழுத்த பொழுது 2 கோரமான துளைகள் 2 விரல்கட்டை கணத்துக்கு இருப்பது தெரிய வந்தது. மாணவர்கள் திகைத்து போனார்கள். செம்மறியாடுகளின் கழுத்துகளில் ஓநாய்களால் கடிக்கப்பட்டதில் அமைந்த இதுபோன்ற துளைகளை அவர்கள் இதற்கு முன்னர் பார்த்திருக்கிறார்கள். குதிரையால் உதைக்கப்பட்டதில் இந்த ஓநாய் சாகவில்லை என்றார் பில்ஜி. உயிர் போகும் அளவுக்கு இதுக்கு காயம்பட்டிருக்கலாம். ஆனால் இது குதிரை சதையை கடித்து தின்ற பிறகுதான் மற்றொரு ஓநாயால் கொல்லப்பட்டு இருக்கிறது.
ஓநாய்கள் சமூக விரோதிகளை விடவும் மோசமானவை. பாவோ சுங்காய் சபித்தார். அவை காயமடைந்த தன் சொந்தத்தையே கொல்கின்றன. பில்ஜி கோபமாக பாவோவை பார்த்தார். இறந்து போன சமூக விரோதிகள் சொர்க்கத்துக்கு போவதில்லை. இறந்த ஓநாய்கள் போகும். இந்த ஓநாய் உயிர் போகும் அளவுக்கு ஒரு குதிரையால் காயமடைந்திருக்கிறது. அது உடனடியாக சாகவில்லை. ஆனால் அது உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை. வேதனையோடு அது தொடர்ந்து இருப்பது சிறந்ததா அல்லது சாவதா? தன் சொந்தம் ஒன்றின் இந்த நிலையை பார்த்து மற்றொரு ஓநாய் வேதனைப்படுகிறது. அதனால் அதன் துன்பத்தில் இருந்து அதை விடுவித்து அதன் ஆன்மாவை டெஞ்சருக்கு அனுப்புகிறது. அச்செயல் குரூரமானது அல்ல, கருணை மிக்கது. இறந்து கொண்டிருக்கும் ஒரு விலங்கு மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டு கேவலமாக நடத்தப்படுவதில் இருந்து அதை காப்பாற்றும் செயல். ஓநாய்கள் பணிந்து போகும் உயிரிகள் அல்ல. கேவலப்படுவதை விடவும் சாவதை மேலாக கருதுபவை. ஒரு ஆண் தலைமை ஓநாய் தன் கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அப்படியேதும் நடக்க ஒருபோதும் இடம் கொடுக்காது. நீங்கள் குடியானவ சமூகத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களில் எத்தனை பேர் கேவலத்தை விடவும் சாவு மேலானது என தேர்ந்தெடுப்பீர்கள்? பாவோவின் முகத்தில் வெளிப்பட்ட சந்தோஷமின்மையை கவனித்த உல்ஜி, இந்த ஓநாய்கள் இவ்வளவு அருமையான போராளிகளாக இருப்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? அதன் ஒரு முக்கியமான அம்சம் ஆண் தலைமை காயம்பட்ட தன் சக தோழனை கொல்ல ஒருபோதும் தயங்குவது இல்லை. அதன் மூலம் கூட்டத்தின் சுமையை குறைப்பதோடு படையினர் தம் ஆற்றலை தொடர்ந்து வெளிப்படுத்துவதையும் உறுதி செய்கிறது. அவற்றின் இந்த குணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் ஓநாய்கள் உடனான சண்டையின் பொழுது நிலைமையை சரியாக கணிப்பது கைகூடும். பாவோ தலையசைத்தார். நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். காயம்பட்ட வீரர்களுக்கு அவர்களை தூக்கிச் செல்வதற்கான ஆட்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்துகள் என எவ்வளவோ தேவைப்படும். ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ உதவி நிலையங்களும் அவசியம். ஒரு காயம்பட்ட வீரனுக்கு உதவ குறைந்தபட்சம் 12 ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். யுத்த சமயத்தில் இந்த துணை பணியாளர்கள் சண்டையின் தீவிரத்தை பாதிக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஓநாய்களின் அணுகுமுறை சரிதான். ஆனால் காயமடைந்த பல வீரர்கள் தீரமிக்க சண்டைக்காரர்கள். அவர்கள் குணமடைந்த பின் அந்த படைப்பிரிவின் முதுகெலும்பாக செயல்படக்கூடியவர்கள். காயம்பட்ட ஒருவரை கொல்வது சண்டையின் உக்கிரத்தை பாதிக்காதா? உல்ஜி பெருமூச்சு விட்டார். ஓநாய்களின் இந்த நடத்தைக்கு சில விளக்கங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, ஓநாய்களின் பிறப்பு விகிதம் அதிகம். ஒரு பெண் ஓநாய் ஒரே பிரசவத்தில் 7 அல்லது 8 சமயங்களில் 1 டஜனுக்கும் மேல் குட்டிகள் போடும். அவற்றின் வாழ்நாள் விகிதமும் அதிகம். ஒரு இலையுதிர் காலத்தில் நான் ஒரு பெண் ஓநாயை அதன் 11 இளம் குட்டிகளோடு பார்த்தேன். அவை அந்த இளவேநீர் பருவத்தில் பிறந்தவை. அவை கிட்டத்தட்ட அவற்றின் அம்மாவைப் போலவே பெரிதாக இருந்தன. அதை போலவே வேகமாக ஓடின. 3 ஆண்டுகளுக்கு 5 என்ற விகிதத்தில் பசுக்கள் பிறக்கின்றன. அதே காலத்தில் எத்தனை பெண் ஓநாய்கள் பிறப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த முழு கூட்டம் அளவுக்கு பிறக்கின்றன. ஒரு வயது ஆன உடனேயே அவை சண்டையிடத் தயாராகிவிடுகின்றன. 1 வருடம் முடிந்த நாய் முயல்களை வேட்டையாடும். அந்த வயதில் ஒரு ஓநாய் ஆடுகளை வேட்டையாடும். 1 வயது குழந்தை இன்னமும் அரையாடையோடு இருக்கும். மனிதர்களை அவற்றோடு பொருந்தி பார்க்கவே முடியாது. அவ்வளவு படைவீரர்கள் அவற்றுக்கு இருப்பதால் அவை படுகாயமடைந்தவற்றை கொன்றுவிடுகின்றன. நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஓநாய்களின் இயற்கையான இனப்பெருக்க கட்டுப்பாடு இது. தேர்ந்தெடுக்கப்பட்ட படையினரோடுதான் அக்கூட்டம் அமைவதால் உக்கிரமான சண்டையாளர்களுக்கு மட்டுமே அதில் இடம் உண்டு. அதனால்தான் பல 100 ஆண்டுகளாக அவை மேய்ச்சல் நில ஆளுகையை தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றன. ஓநாய்கள் வலிமை மிக்க எதிரிகள் என்பது இந்த சோதனைக்கு வந்ததில் இருந்து எனக்கு புரிகிறது என்றார் பாவோ. ஓநாய்கள் வலிமை மிக்க எதிரிகள் என்பது இந்த சோதனைக்கு வந்ததில் இருந்து எனக்கு புரிகிறது என்றார் பாவோ. வானிலை கணிப்புகள் வானிலையால் விளையும் நாசத்தில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள உதவும். ஓநாய்கள் சம்பந்தப்பட்டு அக்கணிப்புகளால் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. குடியானவ சமூகத்தில் இருந்து வந்த எங்களுக்கு அவை என்னவெல்லாம் செய்யும் ஆற்றல் கொண்டவை என்பது பற்றி எதுவும் தெரியவில்லை. இந்த சம்பவம் மனித கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசாரணை குழுவினர் இதை புரிந்து கொள்வார்கள். இது பற்றி மிக தெளிவான சித்திரம்
அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்றார் உல்ஜி. ஆனால் இது நாம் ஓநாய்களை வேட்டையாடப் போகிறோம் என்பதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இல்லையெனில் நாம் விலங்குகளுக்கான மேய்ச்சல் இடம் மிக விரைவில் அவற்றின் உணவிடமாக மாறிவிடும். தலைமையகத்திடம் வெடிமருந்து அனுப்பி வைக்கும்படி நான் கேட்கப் போகிறேன். அந்த இடத்துக்கு அப்பால் சில மாணவர்கள் சூடான விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். 3ஆம் குழு நடுநிலைப் பள்ளி மாணவனும் சிவப்பு பாதுகாவலர் அமைப்பின் பீஜிங் டான்ஜரியோ பிரிவைச் சார்ந்த மாணவனுமான லீ ஹாங்வை உணர்ச்சி வசப்பட்டவனாக பேசினான். ஓநாய்கள் உண்மையான வர்க்க எதிரிகள். உலகமெங்கும் பரவியிருக்கிற பிற்போக்குவாதிகள் அனைவருமே பேராசை கொண்ட ஓநாய்கள்தாம். ஓநாய்கள் குரூரமானவை. மக்களின் உடைமைகளை, அதாவது நம்முடைய குதிரைகள், ஆடு மாடுகளை அவை கொன்று குவிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், அவை தம் சொந்தத்தை கூட கொள்கின்றன. அவற்றை வேட்டையாடி அழிக்க நாம் மக்கள் திரளை கட்டமைக்க வேண்டியது அவசியம். எல்லா ஓநாய்களுக்கும் எதிராக நாம் உழைக்கும் வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை பிரயோகிக்க வேண்டும். பூமியில் அவற்றை இல்லாமல் அழித்தொழிக்க நாம் உறுதியெடுக்க வேண்டும். அதேபோல பழமையான எல்லா கருத்துக்களையும், சடங்குகளையும், பழக்க வழக்கங்களையும், ஓநாய்கள் மீது இரக்கம் கொள்பவர்களையும், ஓநாய்களுக்கு பணிந்து போவது, இறந்தவர்களின் உடல்களை ஓநாய்களுக்கு உணவாக அளிப்பது போன்ற சமூக சடங்குகளையும் நாம் தீவிர விமர்சனத்துக்கு உட்படுத்தியாக வேண்டும். பில்ஜிக்கு எதிராக அவன் குற்றம் சாட்டுகிறான் என்பதை தெளிவாக உணர்ந்த ஜென் அவன் பேச்சை முடிப்பதற்கு முன்பாக குறுக்கிட்டான். ஒரு விஷயத்தை அதன் எல்லை மீறி கொண்டு செல்கிறாய், அப்படித்தானே? 2 கால் விலங்குகளுக்குத்தான் வர்க்க வேறுபாடுகள் பொருந்தும். வர்க்க அமைப்புக்குள் ஓநாய்களை கொண்டு வருவதாக இருந்தால் பிறகு நீ யார்? மனிதனா ஓநாயா? நம்முடைய மகத்தான உழைக்கும் மக்களின் தலைவர்களை நீ ஓநாய் பிரிவுக்குள் சேர்க்க முற்படுவது உனக்கு பயமாக இல்லையா? மனிதர்கள் மனிதர்களை கொல்லும் பொழுது மட்டும் அது தன் இனத்தையே கொல்லும் செயலாகாதா? ஓநாய்களைக் காட்டிலும் மிக அதிகமாகவும் அடிக்கடியும் மனிதர்கள் பிற மனிதர்களை கொன்று குவிக்கிறார்கள். உலக யுத்தம் 1, உலக யுத்தம் 2 ஆகியவற்றில் இறந்தவர்கள் கோடிக்கணக்கானவோர். இயல்பாக அமைந்திருக்கும் உள் உணர்வுகள் சார்ந்த பார்வையில் ஓநாயை விடவும் மனிதன் குரூரமானவன். நீ வாசிப்பில் கவனம் செலுத்தலாம் என்பதுதான் என் யோசனை. சிறப்பு பாதுகாவலர் தன்னுடைய சவுக்கை ஜென்னை நோக்கி கோபமாக நீட்டி, மேல்நிலை பள்ளிப்படிப்பை முடித்திருப்பதால் நீ மிகவும் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். முதலாளித்துவ, நிலப்பிரபுத்துவ, திரிபுவாத குப்பைகளால் நிரம்பியதுதான் நீ படித்த புத்தகங்கள். அவை விஷ வித்துக்களன்றி வேறில்லை. பள்ளியில் நீ எப்போதும் ஒதுங்கி தனித்திருப்பாய். உலகின் மிகவும் பின்தங்கிய இடமான, மிகவும் தொன்மையான இங்கு நீரில் வசிக்கும் மீனைப் போல் சகஜமாக இருக்கிறாய். அருவருக்கத்தக்க 4 பழமைகளில் நீ மிகச் சரியாக பொருந்தி போயிருக்கிறாய். ரத்தம் தலைக்கு ஏறுவதை உணர்ந்த ஜென் ஓடிப்போய் சிவப்பு பாதுகாவலின் கழுத்தில் ஒரு ஓநாயைப் போல பற்களை பதித்து அவனை குதிரையில் இருந்து கீழே இழுத்து போட துடித்தான். இலக்கில் இருந்து மாறாது காத்திருக்கும் ஓநாய்களின் பொறுமை நினைவுக்கு வர அவனை வெறுமனே முறைத்து பார்த்துவிட்டு குதிரையின் பக்கவாட்டில் சத்தமாக தட்டி திரும்பி விலகிச் சென்றான். சூரியன் மறையத் தொடங்கி இருள் படர ஆரம்பித்தது. காலையில் கறியும் தேநீரும், மாலையில் முழு உணவு என்று பழக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு பசி வாட்டம் ஏற்பட்டுவிட்டிருந்தது. அவர்கள் குளிரில் நடுங்கினார்கள். தலைமையிட சோதனை குழுவின் தலைவர்களும் பெரும்பான்மையான இராணுவ வீரர்களும் மாணவர்களும் இறந்து போன ஓநாய்களை ஏற்றி கொண்டு சென்ற வண்டிக்கு பின்னால் முகாமை நோக்கி சென்றார்கள். ஜென்சென்னும் பட்டுவும் லாசுரூங்கும் பட்டுவின் பெருமதியான சுருக்கு கயிற்று தடியை தேடியும், அதே சமயம் மேலும் ஏதாவது ஓநாய்கள் குதிரைகளின் பறக்கும் குழம்புகளால் இறந்தோ காயம்பட்டோ கிடக்கின்றனவா என்பதை தேடி பார்க்கவும் சென்றார்கள். ஓநாய்க்குல சின்னம். ஜியாங் ரோங். தமிழில் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 6 நிறைவுற்றது.